இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனனி, அம்மாடி ஜனனி. வரேன். இந்தா இத பொறுமையா மெதுவா குடி. அவசரம் எதுவும் இல்ல, சரியா? இந்தா பாத்து. என்னாச்சு? சூடா இருக்கா? இல்ல, நீங்க போங்க, நான் பொறுமையா குடிச்சுக்கிறேன். சரி. குடிக்கலாமா? உனக்கு எதுக்குடி பாதாம் பால்? கொண்டாங்க. குழந்தைய துளசி சுமப்பா, நீ வக்கனையா பால் குடிப்பியா? இந்த லட்சணத்துல உனக்கு மரியாதை வேற. இதெல்லாம் துளசி சாப்பிடணும், புரியுதா? ஜனனி, ஜனனி என்ன அப்படியே ஊத்திக்கிட்டியா? மெதுவா குடிக்கணும்னு சொன்னல. நீ விளையாட்டுத்தனமா இருக்க. அம்மா, நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல. சொன்னேம்மா, சொல்லாம இருப்பேனா? ஜனனி சொல்லுமா. ஆமா, சொன்னாங்க சொன்னாங்க. இன்னும் நீ சின்ன பிள்ளையாவே இருக்க. நீ அம்மா ஆக போற, பாத்துக்கோ, சரியா? ஏய், நீ அம்மா போறியா? சாரி. இத பாரு, என்ன கொடுத்தாலும் வாங்கி வெத்து நிரப்பாத. நீ ஒன்னும் சாப்பிடக்கூடாது. சத்தான பொருள் எல்லாத்தையும் துளசிக்கு தான் கொடுக்கணும். உண்மையை சொல்லி எல்லாரும் முன்னாடி மோனத்தை வாங்கிடுவேன், ஞாபகம் வச்சுக்க. ஏதாவது பழிய போட்டு இவங்களை முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். சித்தி, அழாதீங்க சித்தி. இந்த குடும்பம் நமக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்க. குழந்தைய பெத்து கொடுத்துட்டு நம்ம இங்கிருந்து போயிடலாம் சித்தி. சிவாவுக்காக, விசாலாட்சி அம்மாவுக்காக, அம்பலா ஐயாவுக்காக இத கூட செய்யாம எப்படி சித்தி? நாம காசு பணமா கொடுக்க முடியும்? ஏதோ நம்மளால முடிஞ்சது. உன் வாழ்க்கை என்னடி ஆகிறது? அதை நினைச்சா எனக்கு அழுகழுகியா வருது. பரவாயில்ல இருக்கட்டும். இது வர சிவா. ஆமா. என்னப்பா? இவன் பாலு, மலேசியால என் கூட வேலை. வணக்கம்மா. வணக்கம் தம்பி, வாங்க. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. அப்பா வாங்கப்பா. அண்ணா, எப்படி இருக்கீங்க? எப்ப வந்தீங்க? நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கம்மா. உனக்காக தான் மலேசியால இருந்து நேரா இங்க வரமா. புரியல, எனக்காகவா? ஜனனி கன்சீவ் ஆயிட்டா, உடனே குங்குமப்பூ வேணும், அதுவும் மலேசியா குங்குமப்பூ தான் வேணும்னு 3 நாளா எனக்கு போன் பண்ணி சிவா டார்ச்சர் பண்ணிட்டான். இதுக்காக மட்டும் தான் நான் ஃளைட்டை பிடிச்சு வந்தேன். இந்தாங்க காஃபி குடிங்க. தேங்க்யூங்க. ஏன்டா நிக்கிற? உட்காரு. பரவாயில்ல சிவா, இருக்கட்டும். நைட்டே எனக்கு ஃளைட் இருக்கு. ஊருக்கு போயிட்டு அப்பா அம்மாவை பார்த்துட்டு போகணும். இந்த டைம் லீவ்லடா. நிஜமாவே இதுக்காக மட்டும் தான் வந்தீங்களா? சத்தியமா இதுக்காக தான் வந்தேன். இல்லனா என்ன மலேசியாலே வாழ விட மாட்டான் சிவா. மலேசியா குங்குமப்பூ தான் இவ சாப்பிடலாமா? அப்பதானே குழந்தை சிவப்பா பிறக்கும். இந்த குழந்தை பிறந்தா தானே இந்த குழந்தைய பிறக்க விட மாட்டேன். அண்ணா, ஒரு சாக்லேட் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அதுவும் இருக்குமா? ஒயிட் மட்டும் இல்ல, 2 தங்கச்சிகளுக்கும் என்ன வேணும்னு சொல்லிருக்கான். இந்தாமா. தேங்க்ஸ்ண்ணா. எனக்கு இல்ல, பாலுவுக்கு சொல்லு. தேங்க்ஸ்ண்ணா. ஏமா இதுக்கெல்லாம் நீ தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? அப்பா அம்மா கோச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது 2 நாள் தங்குற மாதிரியே வரேன்.
ஆனாலும் சாப்பிடாம கூட போறியேப்பா. அதான் சொன்னலாமா, நெக்ஸ்ட் டைம் 2 நாள் தங்கிட்டு சாப்பிட்டு தான் போவேன். அப்ப நான் போயிட்டு வரேம்மா. போலாமா சிவா? நான் அவனை விட்டுட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா, போயிட்டு வாப்பா. வரேன்ப்பா. வரேம்மா, வரேன். சரிப்பா. துளசி, அம்மா சொல்லுங்கம்மா. இத நீயே வச்சுக்கோ. நைட்ல பால்ல கலந்து ஜனனிக்கு நீயே கொடுத்துரு. இதை நீங்களே கொடுத்தா நல்லா இருக்கும். ஜனனி சந்தோஷப்படுவாங்கல்ல. நான் மறந்துடுவேன் துளசி. நீதான் ஞாபகமா கொடுப்ப. சரி, நான் கொடுக்குறேன். ம். கொடுமல்ல. உன்கிட்ட நான் இத கொடுத்து ஜனனிக்கு கொடுக்க சொன்னல. உன்னை ஒரு வேலைக்கார பொண்ணு மாதிரி நடத்துறல்ல. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க? எதுக்காக இப்ப அழறீங்க? நீயும் பொண்ணு தானம்மா, உனக்கு மனசு இருக்கே. எப்படி வலிக்கும். யாருக்கு என்ன கிடைக்குமோ அதாம்மா கிடைக்கும். இந்த குங்குமப்பூ எனக்கு கிடைக்கணும்னா எனக்கு கிடைக்கும். அவளுக்கு கிடைக்கணும்னு இருந்தா அவளுக்கு தான் கிடைக்கும். விதிய மாத்த முடியாதுமா. என்ன விதியோ, உனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? சிவா சந்தோஷமா இருக்கணும், அதானே நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற உனக்கு ஏமா இப்படி நடக்கணும்? குங்குமப்பூ கலந்த பால்ல அபார்ஷன் மருந்து கலந்து அது ஜனனிக்கு கொடுத்துட்டா அவ கதை முடிஞ்சிடும். அபார்ஷன் ஆனதும் துளசி மருந்து கலந்ததா துளசி மேல நாம பழிய போட்டுடலாம். என்ன? அடேங்க அப்பா, இப்படிலாமா கூடவா யோசிப்பீங்க? வேற லெவல் போங்க. மா, உண்மையாவே இது சூப்பர் ஐடியா தான். அதை இன்னைக்கே பண்ணணும். அனி, சாரி, இப்பவே பண்ணணும். சிவா மாமாவோட வாரிசு அந்த ஜனனி வயித்துல வளரவே கூடாது. அததான் முதல்ல அழிக்கணும். இப்பவே வா. அபார்ஷன் மாத்திரை ஸ்டாக் இருக்கா? ஏற்கனவே வாங்கி வச்சிட்டீங்களா என்ன? அது என்ன தலைவலி மாத்திரையா ஸ்டாக் வச்சுக்கிறதுக்கு? பைக் எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வாங்க. அதான் கேட்டேன், இப்பவே வானே. இத பாரு ராஜசேகர், பால் காய்ச்சி குங்குமப்பூ கலக்கிறதுக்குள்ள வரணும், சரியா? மெடிக்கல் ஷாப்புக்கு போங்க. ஒயின் ஷாப் பக்கம் வண்டியை திருப்பிடாதீங்க. நான் குடிச்சு 4 நாளாச்சு தெரியுமா? பெரிய சாதனைதான். சீக்கிரம் போங்க. ஆ, ஏங்க, ரம்யா பிரச்சனை விடுங்க. சிவாவுக்கு வாரிசு வரக்கூடாதா? நீ சொன்னா சரியா தான் இருக்கும். நான் போய் வாங்கிட்டு வரேன்.